அடுத்ததான் வந்து மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்கள். இவங்களுக்கு வந்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, வேலை, பணப்பிரச்சனை இது மாரி நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து அருள் வேணும். அப்போ குரு பகவானுடைய அருள் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மதிக்கத்தக்க துறைகள்ல இவங்க உள்ள புகுந்து பல சாதனைகளை இவங்க வந்து ஜெயிக்க முடியும். அப்போ உங்க ஜாதகத்தில குரு பகவான் வந்து எப்படி இருக்காரு? குடுக்குறாரா? கெடுக்கிறாரா? தடுக்கிறாரா? முடக்குறாரான்னு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த யோகத்த நீங்க அனுபவிக்க முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி குருவாக வந்து பார்த்தீங்கன்னா விளங்கி, சிவநெறியை பரப்பி, நந்தி தேவரை வந்து பிரதட்சிணத்தில் வழிபட்டு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருகம்புல் மாலையை வந்து சாற்றி, இந்த காப்பரிசி அந்த நைவேத்தியத்த வச்சு, குருவினுடைய பரிபூரணமாக அருள் கிடைப்பதற்கு நீங்க பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம நவக்கிரகத்தில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும், குரு பகவானை வழிபடுவதும், தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு அந்த நல்ல மாற்றம் கிடைக்கும். தொழில்ல மேன்மை, வேலை, ப்ரமோஷன் எல்லாமே நல்லபடியா அமைச்சு குடுக்கும். தொடர்ந்து